மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் இந்த பூமியில அவதரிக்கிறதுக்காக அவங்க எடுத்துக்கிட்ட ஆன்மீக திட்டமும் ஒண்ணுக்கொண்ணு ஒத்து போச்சு அப்படின்னு சொல்றாங்க. ராமாயணத்துல சீதாதேவி வந்துட்டு எந்த அளவுக்கு துன்பப்பட்டாங்க. மிக பெரிய ஒரு அரண்மனையில இருக்கிறவங்க திடீர்னு காட்டுக்கு போகணும்னா போனாங்க இல்லையா? அந்த காட்டுல வந்துட்டு எந்த துன்பத்தையும் அவங்க தாராளமா தாங்கிட்டாங்க வந்துட்டு. சின்ன குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கும் போது கூட அவங்க அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க. பூமாதா கூட இணைஞ்சு தன்னுடைய முதல் சக்கரத்தை அந்த அளவுக்கு அழகா ஆக்டிவேஷன் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்றது பிரச்சனை கிடையாது. ஆனா எந்த இடத்துல இருந்தாலும் நம்மளுடைய நிலை வந்துட்டு ஆன்மாவின் முன்னேற்றத்துக்காக இருக்கணும். அப்படின்னா நமக்கு கிடைக்கப்படும் வாய்ப்புகள் அனைத்தையுமே நாம என்ன பண்ணணும், அதுக்காக உபயோகப்படுத்திக்கணும். பூமாதாவோட கனெக்ட் ஆகி இருந்தாங்க. அதாவது இந்த இயற்கையோட கனெக்ட் ஆகி தன்னுடைய மூலாதார சக்கரத்தை அந்த அளவுக்கு நல்லா ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.